அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் ரமலானுடைய மாதத்தினுடைய எத்தனை நோன்புகள் முடிந்திருக்கு? 23 முடிச்சு 24 தூங்கிடுச்சு. சரி, எல்லாம் நேற்று ஒற்றைப்படை, இன்னைக்கு இரட்டைப்படையாக 24வது நோன்பை எதிர்பார்த்து நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்துல அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக சகாபாக்களின் வரலாறு என்ற தலைப்பின் கீழாக அறியாத நபித்தோழருடைய அறியாத வரலாறு என்ற தொடரின் கீழாக நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். இந்த ஹதீஸ்ல ஒருத்தருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. பார்த்து வந்தீங்களா? சொல்லுங்க. ஹுதைஃபாவின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல பேருக்கு சொல்லப்படாத சில செய்திகளை எல்லாம் பொதுவாகவே நீங்க சகாபாக்களை பார்த்தோம்னா ஒவ்வொரு நபித்தோழரும் ஒவ்வொரு சிறப்பா இருந்திருப்பாங்க. ஒண்ணு ஆட்சி அதிகாரம், இன்னொன்னு பதவி, இன்னொன்னு செல்வமா இருக்கும், சில அமானிதங்களா இருக்கும், உண்மையார் என்று ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருந்தார். அதுல இந்த நபித்தோழர் எப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசிய பாதுகாவல் என்று பெயர் வாங்கிய ஒரு நபித்தோழர். அந்த வரலாறு நாளை தினம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் இவர் எப்படியாக நேர்வழிக்குள்ள வந்திருக்கிறாங்க, இவருடைய வாழ்க்கை எப்படி கழிந்தது என்ற முதல் பாதி இன்றைக்கு பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக நேற்று சொன்ன செய்திலேயே பத்ரு போர்க்களம் நடக்கக்கூடிய நேரத்துல இவர் முஸ்லிமா இருப்பார், அல்லாஹ்வை நம்புவாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நம்புவாரு. இப்படி இருந்தும் கூட பத்ரு போர்க்களம் நடப்பது தெரிந்தும் போர்க்களத்தை வந்திருக்க மாட்டார். என்ன காரணம்? குறைசியர் பிடிச்சு வச்சுருவாங்க. அதாவது பொதுவா இவருடைய தந்தை யமான் அவர்கள் எப்படியானவங்கன்னா அவருடைய சொந்த ஊர் மக்கா தான். மக்காவில ஆரம்ப காலத்துல அறியாமை காலத்துல தவறுதலா ஒருவரை கொலை செஞ்சிருப்பாங்க. மூசா நபியுடைய வரலாறு கேள்விப்படாம கூட தெரியாம ஒருத்தரை அடிச்சிருப்பாங்க. அதனுடைய விளைவா மரணிச்சிருப்பார். அதனால ஊரை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இவருடைய தந்தை யமான் அவர்கள் தவறுதலா ஒருவரை கொலை செஞ்சிடறாங்க. அதனால அவன் தண்டிக்கப்பட்டுருவோங்கிற ஒரு எண்ணத்தோடு மக்காவை விட்டு மதீனாக்கு வந்து குடியேறிடுவாங்க. அங்க வந்துதான் திருமணம் முடிக்கிறான், குழந்தை எல்லாம் பெற்று இருக்கிறான். அது மதீனால இருக்கிறாங்க. மதீனால அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிரச்சாரம் பண்ணதுக்காக உள்ள வர்றாங்க. ஆட்சியாளரா உள்ள அல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது நேரடியா சந்தித்து இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அவர்களுமே இஸ்லாம் ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பின்பாக மக்காவுக்கு ஒரு வேலையாக வர்றாங்க. வந்துட்டு மீண்டும் பத்ருக்காலம் நடக்கக்கூடிய நேரம் தெரிந்து 2 பேரும் தந்தை மகனுமா கிளம்பி விடுறாங்க. கிளம்பி வரும்போது மக்காவுக்கு வெளியில சில குறைஷிகள் நிக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா அந்த குறைஷிகள் அந்த 2 பேரை பிடிச்சு வச்சுட்டு, நீங்கள் முகம்மது அவர்களோடு எங்களுக்கு எதிராக படையில் கலந்து கொள்வதற்காக போறீங்களா, எங்களுக்கு எதிராக போர் செயல் ஈடுபடுவதற்காக நீங்க போறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப 2 பேரும் சொல்றாங்க, நாங்க மதீனாவுக்கு போறோம், நாங்க அல்லாஹ்வுடைய சந்திப்பதற்காக போறோம்னு சொல்லல, பத்ரு களத்துல உங்களை எதிர்த்து போர் செய்ய போறோம்னு சொல்லல. ஏன்னா இவருடைய ஊர் இப்ப மதீனா தான். மதீனாலாம் சொந்த பூர்வீக குடிமக்களா மாறிட்டாங்க. அதனால இவங்க சொல்றாங்க மதீனாக்கு தான் போறோம். அவங்க திரும்பவும் கேட்கிறாங்க குறைஷிகள், திரும்பவும் சொல்றாங்க இல்ல நாங்க மதீனாக்கு தான் போறோம், அல்லாஹ்வுடைய சந்திக்க போறோம்னு சொல்ல, போருக்கு போறோம்னு சொல்லல. இப்படி சொன்ன உடனே அவன் என்ன கடைசி வைக்கிறான், அப்படியானா அல்லாஹ்வை முன்னிறுத்தி சத்தியம் செய்யுங்க, நீங்கள் முகம்மது அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக படையில கலந்து கொள்ள மாட்டீங்கன்னு அல்லாஹ்வின் சத்தியம்னு சொல்லுங்கன்னு ஒரு வாக்குறுதி வாங்குறான். இவர்களும் வேற வழி இல்லாமல் அல்லாஹ்வின் சத்தியமான போரை கலந்து கொள்ள மட்டும் சொல்லிட்டு வந்துடுறான். வந்த பெருமா நேரடியாக அல்லாஹ்வுடைய சந்திக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் கிளம்பக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர்களே, நாங்கள் இது மாதிரி மக்கால வரும்போது குறைசி எங்க 2 பேரும் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி இப்படியான நாங்க அல்லாஹ்வின் சத்தியம் கலந்து கொள்ள மாட்டோம் வாக்குறுதி கொடுத்துட்டோம், நாங்க என்ன செய்ய என்ற ஒரு கேள்வி கேட்கிறான். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, எல்லாரும் தெரிஞ்ச செய்திதான், நீங்கள் அல்லாஹ்விட கொடுத்த வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்விட அவர் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவார். நீங்க அல்லாஹ்வை சத்தியம் செய்து வாக்குறுதி கொடுத்துடுங்க. ஒரு ஈமான் கொண்டவராக இருக்கக்கூடியவர் வாக்குறுதி மீறக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த இடத்துல பதிவு செய்தார். இதற்கு பின்பா போர்க்களம் நடக்குது, பல வெற்றி எல்லாம் கிடைத்து வந்துடும். அதே போன்று அடுத்த போர்க்களம், அடுத்து என்ன போர்க்களம் நடக்குது? உஹது போர்க்களம். எத்தனாவது ஆண்டு? ஹிஜ்ரி 3.
ஹிஜ்ரி 2 பத்ருக்களம், ஹிஜ்ரி 3 உகது போர் நடக்குது. உகது போர்க்களத்துல கலந்து கொள்றாங்க, இவரும் கலந்து கொள்றாங்க, இவருடைய தந்தை 2 பேரும் சேர்ந்து போர்க்களத்துல கலந்து கொள்றாங்க. ஆரம்பத்துல எல்லாருமே தெரியும் இஸ்லாமிய மக்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்குது. கடைசியில அல்லாஹ்வுடைய மரணிச்சுட்டாங்கன்னு வதந்தி கிளம்பின பின்பாக யார் எதிரி யார் இஸ்லாமியரையும் தெரியாத அளவுக்கு ஒருவரை ஒரு தாக்கி கொண்டு அடித்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல இவருடைய தந்தை பேர் என்ன? ஹுதைஃபாவுடைய தந்தை பேர் என்ன? யமான் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இஸ்லாமிய சமுதாய மக்கள், முஸ்லீமாக இருக்கிற மக்கள் எதிரிகள் என்று நினைத்து இவர் தந்தையை வெற்றுவதற்கு முற்படுறாங்க. இவர் பின்னால கத்துற என் தந்தையை கத்துறாங்க. அந்த சத்தம் வருவதற்கு உள்ளாகவே அவர் தந்தை கொலை செய்கிறார்கள். ஈமான் கொண்ட நபர்கள் மூலமாக, இஸ்லாமியர் மூலமாகவே ஒரு இஸ்லாமே தன்னுடைய தந்தை கொலை செய்யப்படுகின்றார். அந்த நேரத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் சகாபாக்கள் சொல்லி காட்டுவாங்க. ஹுதைஃபா பின் யமான் அவர்களுடைய இந்த ஒரு வார்த்தை கடைசி மரணநேரம் வரைக்கும் அவர் பற்றியான ஒரு நல்ல எண்ணம்னா எல்லா மக்களுக்கும் வந்தது. என்ன சொன்னாரு? கஃபருல்லா குலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். இந்த வார்த்தைய பொதுவாக பாருங்க, நம்முடைய உலக வாழ்க்கையில நம்ம சில நேரங்களையே நம்ம யாராவது திட்டானா கண்டபடி திட்ட ஆரம்பிச்சோம். ஒண்ணுல பைக்ல போயிட்டு இருக்கிறோம், தெரியாம நம்ம மேல தப்பு இருந்தா கூட வந்து முட்டு ஆரம்பிச்சோன்னா நம்ம வண்டியில பாதி பேர் போட்டோம். அவனை இவனை 4 தலைமுறை தோண்டி எடுத்து இல்லாத வார்த்தை புதுசா கண்டு திட்ட ஆரம்பம். அவ்வளவு மோசமாக தெரியாத ஒரு தவறுக்கு அவ்வளவு மோசமா நம்ம மறுமை நம்பக்கூடிய நம்மிடம் வரக்கூடிய வார்த்தை தவறான, ஆபாசமான, அசிங்கமான, அருவருக்கத்தக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். எப்படியான வார்த்தை பாருங்க. ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய வாழ்க்கை மூலமாக, வரலாறு மூலமாக நமக்கு பல்வேறு பாடங்கள் படிப்பினை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டிய அம்சங்கள் இருக்கும். முக்கியமாக இவர் வாழ்க்கையில பல விஷயங்கள் இருந்தாலும் நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, நமக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் வார்த்தையின் மூலமாக நாம் அவரை காயப்படுத்தி விடக்கூடாது. யாரையும் காயப்படுத்தக்கூடாது. தன்னுடைய தந்தை மரணித்தாலும் கூட அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை எப்படி? அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், தெரியாம செஞ்சுட்டீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்ற வார்த்தையின் மூலமாக அந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. அதற்கு பின்பாக அவர் உடலாம் அடக்கம் செய்யப்பட்டு போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியா கடைசியா தாபியின்களுடைய சம்பவம் நடக்கும். ரசூலா மரணத்துக்கு பின்பாக உமர் அலிலான காலத்துல சில தாபியின்கள் இருக்கிறாங்க. இந்த தாபியின்கள் என்ன தெரியுமா? ஆமா, அதாவது சகாபாக்கள் என்பவர்கள் யாருன்னா அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நேர்வழிப்பட்ட மக்கள் சகாபாக்கள். தாபியின்கள் யாருன்னா அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. சகாபாக்களை பார்த்திருப்பாங்க, அபூபக்கர் அவர்களை பார்த்திருப்பாங்க, உமர் அவர்களை பார்த்திருப்பாங்க. முக்கியமான எல்லா நபித்தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த மக்கள் சகாபாக்கள். அந்த சகாபாக்களை பார்த்தவர்கள் தாபியின்கள், தபூ தாபியின்கள் சொல்லப்படும். அவங்க யாருன்னா இவங்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துக்க மாட்டாங்க, சகாபாக்களையும் பார்த்துக்க மாட்டாங்க. சகாபாக்களுக்கு பின்னாடி வந்த தாபியின்களை சந்தித்த நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் தபூ தாபியின் சொல்லப்படும். இதுல சகாபாக்களை பார்த்த ஒரு மனிதர் இந்த ஹுதைஃபா பின் யமான் அவர்கிட்ட வார்த்தை பேசிக் கொண்டு இருக்கிறார். நீங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தை என்னங்க தியாகம் செஞ்சுட்டீங்க? நம்ம சொல்லணும்ல, நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய காலத்தை இருந்திருந்தா என்ன மாதிரிலாம் செஞ்சிருப்போம், என்ன மாதிரியான தியாகம் செஞ்சிருப்போம். நம்ம பேசிக் கொண்டிருப்ப சில நேரங்கள்ல கூட அன்றைய சகாபாக்கள் இப்படிதான் நடந்து கொண்டாங்களாங்கிற மாதிரி சில மைனஸான செய்தி பார்க்க நமக்கு உள்ளத்துல என்ன வரும், அது மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஒரு சகா பேசிக்கிட்டு இருக்காரு, பேசுகிறாரு. நாங்க அல்லாஹ்வுடைய ஒரு காலத்துல இருந்திருந்தா அல்லாஹ்வுடைய தூதரை தரையில் நடக்க வச்சிருக்க மாட்டோம், எங்கள் தோளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏந்திருப்போம், அல்லாஹ்வுடைய பாதம் தரையில பட்டிருக்காது. அந்த அளவுக்கு நாங்க உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவ்வளவு ஆசையோடு நேசத்தோடு பார்த்து கொண்டிருப்போம். இப்படி பேசிக்கிறார். அப்ப ஹுதைஃபா பின் யமான் அவர் சொல்றாங்க, அப்படியா, நீங்கள் அப்படியான செயலாம் செய்யக்கூடிய ஆள்கள் தானா என்று கேட்டுவிட்டு, எங்கள் நிலை எப்படி இருந்தது தெரியுமா, நாங்கள் எப்படியான மக்கள் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக செய்தியை சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அகல் போர்கள் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடந்த போர்கள். அதுல
இஸ்லாமில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, எதிரியை எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க? சரி, பத்ர் போர்க்களம் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்? 300 சில்லற. சரி, எதிரிகள் 1000 பேர். உகது போர்க்களத்துல இஸ்லாமியர் எத்தனை பேர்? 1000. எதிரிகள் 3000. அதே மாதிரிதான் அகல் போர்கள் நடக்கும் நேரத்துல இஸ்லாமிய மக்கள் எண்ணிக்கை 3000, எதிரிகள் எண்ணிக்கை 10,000. இப்படியான எண்ணிக்கை நம்மை விட அதிகமான மக்கள் எதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கு வாழ்ந்த குறைசிகள் மட்டும் கிடையாது, யூதர்கள் முக்கியமானவர் எல்லாம் கூட்டு சேர்ந்து, ஏன்னா போர்க்களத்துக்கு பேர் கண்ட முக்கியமான அகல் போர் சொல்வதற்கான காரணமே எதிரி எல்லாம் கூட்டோடு சேர்ந்து வந்து தாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்கும் என்பதற்காக மதீனாவை சுற்றிய எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான படையை திரட்டி வந்தார். அந்த அளவுக்கு 10,000 பேர் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார். அந்த நேரத்துல இந்த மதீனாவை தாக்குதலுக்காக உள்ள வர இருக்கிறார். அப்ப ஒரு நபித்தோழர் ஒரு அறிவுரை சொல்லுவான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட முன்பாக சொன்ன ஒரு செய்தி தான். ஒரு நபித்தோழர் என்ன செய்வார்னா, நாங்கள் எங்கள் நாட்டுல இருக்க நேரத்துல எதிரி எங்கள் நாட்டை தாக்க வந்தா எங்கள் ஊரை சுற்றி குடி தோண்டிருவோம், அது மாதிரி இந்த செயலை செய்யலாம் ஒரு ஆலோசனை கொடுத்துருவாரு. சல்மான் பாசி ரலியல்லாஹு அவர்கள், இன்றைக்கு கூட ஈரானை சார்ந்த அவர் தான் சல்மான் பாசி. மஜூசியை இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீண்ட தூர பயணம்லாம் நம்ம முன்னாடி செய்தியில பயணம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான சில ஆலோசனை கொடுக்கப்பட்டு பல்வேறு நபித்தோழர் கடுமையான சிரமத்தை மேற்கொண்டு மதீனாவை சுற்றிலுமாக குழியை தோண்டி அகல தோண்டி கொண்டு இருக்கிறார். யாரும் உள்ள வர முடியாத அளவுக்கு பல்வேறு விதமான செயல்பாடுகள் செஞ்சார். உள்ள படை உள்ள மதீனாவுக்கு வராத அளவுக்கு பல விஷயங்கள் செஞ்சாலும் சில பேர் உள்ள வந்தா, சில அடிகள் நடந்துச்சு, சில செயல்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் சகாபாக்களை சொல்றாங்க, எதிரி படையில இருந்து உளவு பார்த்து வரக்கூடிய நபர் யாருக்கு? அந்த சூழல் எப்படின்னா கடுமையான குளிர் இருக்கக்கூடிய ஒரு நேரம். பொதுவாக மக்கா மதீனா சென்றவங்க நம்மளாம் கேட்டிருப்போம், எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மக்காவை சவுதியை பொறுத்த வரைக்கும் வெயில் வந்தாலும் கடுமையா இருக்கும், குளிர் வந்தாலும் கடுமையா இருக்கும். அதிகமான அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இந்த அரபிய பகுதியில இருக்கும், அது குறிப்பா சவுதிய பக்கம் இருக்கும். இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரிதான் கடுமையான குளிர் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் இந்த போர் நடக்குது. கடுமையான புயல் காட்டும் சுற்றி கொண்டே வந்து கொண்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களை கேட்கிறாங்க, இந்த நேரத்தில் யார் எதிரிகளை சந்தித்து உளவு பார்த்து விட்டு வருவது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். சொல்லும் போது கூடுதலா சொல்றாங்க, யார் சென்று பார்த்து விட்டு வருகிறீங்களோ அவர் மறுமையில என்னோடு இருப்பார். அல்லாஹ்வுடைய முன்னறிவு செய்கிறார். அப்ப எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் மட்டும் எந்திரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போயிட்டு வருவேன். யார இல்ல, குறைபா யமான் கிடையாது. நாளைக்கு சொல்லக்கூடாது. யார் நான் ஒரு குழு கொடுக்கணும். நேற்றைக்கு முதலாவது சொல்லும்போது கூட மக்கா வெற்றி நடந்துச்சு. மக்கா வெற்றியின் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் முதன்மை தளபதியா இருப்பாங்க. ஒரு 3 பேர் நியமிச்சிருப்பாங்க, 3 படை தளபதியாக. வலது பக்கத்துல யார் தளபதியா இருப்பாங்க? வலது பக்கத்துல தளபதி யார்? ஹாலிதின் வலிதான் வலது பக்கத்துக்கு தளபதியா இருப்பாங்க. முன்னாடி இருக்க ஒரு காலாடு படைக்கும் பள்ளத்தாக்குடைய மைய பகுதிக்கும் இன்னொருத்தர் நியமிச்சிருப்பாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களை நியமிச்சிருப்பாங்க. இடது பக்கத்துல ஒருத்தர் இருந்தாலும் சொல்லியிருப்போம். 2 நாளாவே திரும்ப திரும்ப வர பெயரை சொல்லி 10 சொர்க்கவாதிகள் இவரும் ஒருவரும் சொல்லியிருந்தோம். யாருக்குதா? ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு 10 பேர் சொர்க்கவாதி ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த 10 பேர்ல ஒருத்தவங்க இன்னும் நிறைய செய்தி அவரை பற்றியார் செய்திதான் இருக்கு. சுருக்கமா சொல்றா இருந்தால் இந்த நபித்தோழர் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? அகல் போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் யார் இந்த உளவு பார்த்துட்டு வரீங்கன்னு கேட்கும் போது இந்த நபித்தோழர் எந்திரிக்கிறார். ஜுபைர் பின் அவ்வாம் வரை எந்திரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார சொல்லிட்டாங்க, நீங்க வேணும் உட்காருங்க. 2ஆம் முறை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வேறு யாரும் பதில் சொல்ல, இவரெல்லாம் மீண்டும் எந்திரிக்கிறார். ரசூலுல்லாஹ் நீங்க அமர்ந்தேன்னு சொல்றாங்க. 3ஆம் முறையும் கேட்கிறாங்க, இவர் எந்திரிக்க, இவர் யாருமே கேட்கல, யாருமே எந்திரிக்கல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்கிறாங்க, இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, ஜுபைர் அவர்களே, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஹவாரியன்கள் என்று இருந்தாங்க. அந்த ஹவாரியன்கள் என்றால் யாருன்னா, அந்த தூதருக்காக இஸ்லாமிய மார்க்கத்துக்காக
உயிரையும் கொடுப்பதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் ஹவாரியன்கள். நீங்கள் அந்த ஹவாரியன்கள் ஒருவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் போது ஆரம்பத்துல அவர்கள் நேர்வழிக்கு அழைக்கும் போது 12 பேர் தான் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த 12 பேர் தான் ஹவாரியன்கள் என்றால் திருமறையில போறாங்கன்னு சொல்லி காட்டுவோம். அதே போன்றுதான் என்னுடைய சமுதாயத்தின் ஹவாரியின் யார் என்றால் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய யாரை குறிப்பிட்டு எந்திரிக்க சொல்றாங்க தெரியுமா? யாரு? இன்னும் யாரை பத்தி பார்த்து கொண்டு இருக்கோம்? ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்திரிக்க சொல்றாங்க. நீ எந்திரிங்க, எந்திரிச்சு போயிட்டு வான்னு சொல்லி ரசூல் அனுப்பி வைக்கிறான். போகும்போது சொல்றாங்க, அந்த சூழலும் கடுமையான சூழல் இருக்கு, நீங்க போயிட்டு எனக்கு எதிராக படைய வெளிப்படை செஞ்சிடாதீங்க. நீங்க போங்க, போர்க்களத்தை சந்தித்து அந்த நபரெல்லாம் எப்படியான செயல்பாடு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க, என்ன செய்ய இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இது மாதிரி உலக தகவல் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. கூடுதலாக சொல்லி அனுப்புறாங்க, எனக்கு எதிராக நம்முடைய படைக்கு எதிராக அவர் வெளிப்படையக்கூடிய விதமாக எதையும் செஞ்சிடாதீங்கன்னு ஒரு அலர்ட் அனுப்பிடுறாங்க. ஒரு எச்சரிக்கையோட ரசூலா அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் போயிடுறாரு. ரசூலா சொன்ன பின்பாக இந்த ஹுதைஃபா பின் யமான் அவர் சொல்றாங்க, அதுவரைக்கும் கடுமையான குளிரோடு வாட்டப்பட்டு கொண்டு இருந்தோம். சகாபாக்கு எழுந்திருக்கிறதுக்கான காரணங்கள் நம்ம யுகத்துல சொல்ல முடியாது. அன்றைக்கு இருந்த தருணம் எப்படின்னா, யாருமே போக முடியாது, கடும் குளிரா இருக்கு. அல்லாஹ்வுடைய ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை நம்மால் சரிவர செய்ய முடியாத உண்டாகிடுமோ, நம்முடைய உடல் தாங்க முடியாத குளிர் பாதிக்கப்பட்டா சென்ற தகவலை நம்மால் கொண்டு வர முடியாத ஒரு பயமா கூட இருந்திருக்கலாம். நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி சொல்லலாம். இவ கிளம்புறாங்க. கிளம்பும்போது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பொறுப்பை கொடுத்த பின்பாக இத்தனை நேரமாக இந்த குளிர் என்பது எனக்கு தெரியவே இல்லை. என்னுடைய உடல்ல அதிகமாக வேர்வை சுரக்கக்கூடிய அளவுக்கு கடும் வெயில் வர மாதிரி உணர்ந்துச்சு. உடல் சூடா இருந்தது. என்னுடைய காலில் நடக்கக்கூடிய நேரத்துல வெந்நீரில் நடப்பதை போன்று உணர்ந்து கொண்டேன். கடும் குளிர் இருக்குது. அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த நபித்தோழருக்கு மட்டும் சிறப்பு கொடுக்கிறான். தன்னுடைய மார்க்கத்துக்காக ஒரு செயலை செய்ய நீங்க கிளம்பிட்டீங்க, அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை நான் அகற்றுகின்றேன் என்ற பேர்ல இவருக்கு வெந்நீரில் நடப்பதை போன்று இருக்கிறார். அதாவது குளிர் இல்லாம ஒரு இதமான சூழல் இருக்கிறார். கலந்து போயிட்டார். எங்க போயிட்டாரு? அகலை தாண்டி யூதர்கள் இருக்கிறாங்க, குறைசிகள் இருக்கிற அந்த படைக்குள்ள போயிட்டார். படைக்குள்ள போனா படையினுடைய தளபதியாக யார் இருக்கிறார்? குறைசி இருக்கிறாங்க, யூதர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த படையினுடைய தளபதியாக ஒருத்தர் இருக்கிறார், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அவர் அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கல. இவர் இருக்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் ஒரு கூடாரம் ஏற்பாடு செஞ்சு அந்த கூடாரத்துக்குள்ளாக குளிரை போக்குவதற்காக விறக வச்சு நெருப்ப மூட்டி, அது நம்ம எல்லாம் பார்ப்போம்ல, குளிர் நேரத்துல நல்லா கையில வச்சு மேல தடவுமா இல்லையா, அது மாதிரி இதமா இருக்கிறதுக்காக இது மாதிரி செயற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கூடாரத்துக்கு பின்பாக ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியான தருணம். இந்த நேரத்துல ஈஸியான முறையில அபூ சுஃபியானை கொலை செஞ்சிடலாம். பாலை அம்பை எடுத்துட்டார், வில்லை எடுத்து அம்பை வச்சுட்டார், நல்லா இழுத்துட்டார். விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு எச்சரிக்கை ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொன்னாங்க? எனக்கு எதிராக அந்த படைய விழிப்படைய செஞ்சு வச்சிடாதீங்க, உஷாரா அவங்க விழிப்படைகிற மாதிரி செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த வில்லையும் அம்பை அப்படி கீழே வச்சிடறாங்க. கீழே வைத்து விட்டு அந்த கூடாரத்துக்குள்ள போயிடுறாங்க. அதாவது எல்லா மக்களும் இருக்கக்கூடிய சபைக்குள்ள போயிடுறாங்க. சபைக்குள்ள சென்ற பின்பாக அபூ சுஃபியான் வர்றார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. நாம எப்படி போர் வரணுங்கிற மாதிரியான சில முக்கியமான தகவல், ரகசியமான தகவல் பேசுறாங்க. பேசும்போது திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரத்துல முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் இருந்து யாராவது நம்மை உளவு பார்க்க வந்திருக்கலாம். இவர் எப்படி கணிப்போட இருக்கிறாங்க பாருங்க. நம்ம கூட்டத்துக்குள்ள கருப்பு ஆடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன வர்றாங்க. யாராவது உள்ள இருக்கலாம். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர்கிட்ட நீங்க விசாரிச்சுக்கோங்க, அவர் யாரு, இஸ்லாமியனா இல்லையா, குறைசிய சார்ந்தவரா, யூதரை சார்ந்தவரா, யார் என்பதை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கன்னு ஒரு அறிவுரை சொல்றாங்க. சொன்ன உடனே இவருக்கு பயம் ஆயிடுச்சு. ஆகா, நம்ம என்ன செய்ய தெரியாம உடனடியா என்ன செய்யறாங்கன்னா, தனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாருல்ல, அவர் இவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இவர் கேட்கிற உடனே, நீ யாருப்பா, நீ எங்க வந்திருக்க, நீ யாருன்னு கேட்ட உடனே அவர் பயந்துட்டார்.
இவர் பெரிய ஆள் போல இருக்கு, நம்மளை விரட்டுற மாதிரி கேட்கிறாருங்கிறனால இவர் நான் இந்த இங்க வந்திருக்கீங்கன்னா என்னுடைய மகனுக்கு நான் சொல்லிடுறேன். அவர் என்ன செய்யல, நீ யாரும் திரும்ப கேட்கல. திரும்ப கேட்டது இவர் சொல்லக்கூடிய வாய்ப்பா இருந்திருக்கும். நான் இவர் தான் மாதிரி சொல்ல வாய்ப்பு இருந்திருக்கலாம், அது தட்டிக்கலைக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம், மாற்றுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஒரு சமயோஜிதமாக ஒரு மிரட்டக்கூடிய துணியில பேசும்போது அவர் பயந்துட்டார். அவர் பயந்து கேட்காம இது மாதிரி வந்துடுறாங்க. எல்லா தகவலை சேகரித்து விட்டு அல்லாஹ்வுடைய சந்திக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் இது மாதிரி தகவல் சேகரித்துட்டேன், இது மாதிரி திறமை வந்திருக்காங்க, இது மாதிரி சேர்த்துட்டாங்க இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. சொல்லி முடித்த பின்பாக அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க, இவ்வளவு நேரமா குளிர் இருந்துச்சு, போயிட்டு வர்ற நேரம் வரைக்கும் குளிர் இல்ல, கடுமையான ஒரு வெயில் காற்றை படுவதை போன்று வெந்நீர் நடப்பதை போன்று உணர்ந்தார். தகவலா சொல்லி முடிச்ச உடனே திரும்ப குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு வந்த வேலை முடிஞ்ச உடனே அவருக்கு மீண்டும் பழைய நிலைக்கு குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. குளிர் நடக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய என்ன செய்யறாங்கன்னா, தான் தொழுகைக்காக தன்னுடைய மேனியில் போடக்கூடிய போர்வை, அந்த போர்வை எடுத்து ஹுதைஃபாவின் யமானாவுடைய மேல போடுறாங்க. மேல போட்டு நீங்க தூங்குங்கன்னு படுக்க வச்சுட்டாங்க. அவர் படுத்துட்டார். போயிட்டு வந்த கலக்கத்துல தூக்கத்துல பஜர் நேரம் வரைக்கும் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டார். தூங்கிய பின்பாக அவரை யார் எழுப்புறா தெரியுமா? உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும், நான் அரசியல் தலைவர், நான் ஆட்சி தலைவர், நான் ஆன்மீக தலைவர், நான் ஆர்டர் மட்டும்தான் போடுங்கிற மாதிரி எந்த நேரத்தில் நடந்துக்கிறது கிடையாது. எல்லா இடத்துலயுமே ஒரு அன்போட இலக்கத்தோட பாசத்தோடு நடந்து கொள்வாங்க. ஹுதைஃபாவின் யமானா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூங்க மூஞ்சி எந்திரிங்க. நம்மளோட தமிழ் மொழி சொல்லுமா இல்லையா, தூங்க மூஞ்சிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லி எந்திரிங்கிற மாதிரி சொல்ல எழுப்பலாம். அவர் அந்த நேரத்துலதான் எந்திரிக்கிறாரு, நேரம் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஆக இப்படியான முறையை கையாண்டு கடைசியில் இஸ்லாம் மக்களுக்கு பெரு அளவுக்கான போர் நடக்காம கடுமையான காற்றின் மூலமாக அந்த படை சிதறடிக்கப்படுது, இஸ்லாம் மக்கள் வெற்றி கிடைக்கும். ஆக இது மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய நேரத்திலேயே முக்கியமான போர்க்களங்கள் எல்லாவற்றையுமே கலந்து கொண்டார். அதே மாதிரி தன்னுடைய தந்தை இறந்தார், முக்கியமான செயல்பாடு எல்லாம் செஞ்சுட்டார். இவரை பற்றி சொல்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன இருக்கு? பொதுவாக இவரே சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கக்கூடியவர்களே நான் தான் அதிகமா ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். சகாபாக்கள் எதை நோக்கி கேள்வி கேட்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்களே, நான் இதை செஞ்சா எனக்கு நன்மை என்ன கிடைக்கும், நன்மை அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு என்ன இருக்கும் என்று நன்மை கொடுத்து மட்டும்தான் எல்லா சகாபாக்களும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. நான் என்ன செய்ய தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, எதுவெல்லாம் தீமை எனக்கு சொல்லிருங்க. ஏனென்றால் அறியாமை காலத்தில் நான் செய்யாத தவறே கிடையாது, நான் செய்யாத தீமைகளே கிடையாது. எனக்கு என்ன தீமை என்பதை நான் விலக்கி விட்டால் அந்த தீமையிலிருந்து நான் விலகி விடுவேன். நான் முழுவதுமாக நன்மையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நான் பல்வேறு தவறை செஞ்சு தீமையை செஞ்சுட்டேன், எனக்கு தீமை என்பது எது என்பது தெரிந்தாலே அதை விட்டு நான் விலகிக்கொள்ள என்று அந்த சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நாம் அதிகமான அளவுக்கு நன்மை செஞ்சு கொண்டுதான் இருப்போம். அல்லாஹ்க்கா திக்ர் செய்கிறோம், துஆ செய்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், பல்வேறு அமல்கள் செஞ்சு எல்லாம் செய்வோம். அதே நேரத்துல தீமை விட்டு விலகி கொண்டு இருக்கிறோமா? பல்வேறான தீமைகள்லாம் நம்முடைய உள்ளத்திலே தெரியும். நான் என்னென்ன தவறா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தொழுகையில் என்ன குறைபாடு இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கை என்ன குறைபாடு இருக்குது, வீடுகளை என்ன குறைபாடு வச்சிருக்கிறோம், குடும்பத்தை நடந்து கொள்ளக்கூடிய முறையில் நம்ம நடத்திருக்கிறோம். எல்லா குறைகள் தவறுகள் தீமைகள்லாம் நமக்கு தெரிந்தும் கூட அது தவறுதான், இதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் தெரிந்தும் தவறை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பை பற்றி யோசிப்பதே பெரும்பாலும் குறைவு. ஆனால் இவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய துணை கேள்வியில் கேட்பதற்கான காரணமே நான் தீமை விட்டு விளைவிக்கணும், நான் என்ன அமலை செஞ்சாலும் அந்த அமலை இந்த தீமைகள் பறித்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமா இருந்தார். ஆக இது மாதிரி இன்னும் அதிகமான செயல் செஞ்சிருக்கிறாங்க, அதிகமான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி சம்பவம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அதிகமான கேள்விகள் மூலமாக இன்னும் கூடுதலாக முனாஃபிகீகள் சம்பந்தமாக யார் யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த முனாஃபிகளை பற்றி இன்றைக்கு நாம் கவனிக்காத மக்களாக இருக்கும். சகாபாக்கள் முனாஃபிக் என்ற வார்த்தையின் மீது எப்படி பயந்தார்கள், நான் அந்த இடத்துக்குள்ள இருப்பேனா என்பதையெல்லாம் அதிகமானவர்கள் பயந்தார்கள். அது சம்பந்தமான செய்தி எல்லாம் நாளை தினம் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நம்ம அனைத்து மக்களுடைய பாவத்தை மன்னித்து நாளை மறுமை சுருக்கம் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்தல் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.